தமிழக சட்டமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பை நேரலையில் ஒளிபரப்ப அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழக சட்டப்பேரவை இன்று கூட இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மை என்பது அரசு சார்பில் இன்று நிரூபிக்க செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளில் நடைபெறக்கூடிய அந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பு முழுவதுமாக நேரலை செய்யப்பட இருக்கிறது. முதல் முறையாக இந்த நேரலை செய்ய தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரம் மட்டுமே நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சரின் உரை மட்டுமே நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும். ஆனால் தொடர்ச்சியாக சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தும் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என பல்வேறு தரப்பினரிடமும் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் என்பது வைக்கப்பட்டு வருகிறது. நேற்று தினம் கூட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சட்டப்பேரவையிலேயே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதனிடையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலான தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு, சபாநாயகர் தேர்தல், அதன் தொடர்ச்சியாக இன்று பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த வழிமுறைகள் முழுவதுமாக நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முதல் முறையாக சட்டமன்ற நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவது பல்வேறு அரசியல் கட்சிகள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பை நேரலையில் ஒளிபரப்ப அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழக சட்டப்பேரவை இன்று கூட இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மை என்பது அரசு சார்பில் இன்று நிரூபிக்க செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளில் நடைபெறக்கூடிய அந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பு முழுவதுமாக நேரலை செய்யப்பட இருக்கிறது. முதல் முறையாக இந்த நேரலை செய்ய தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரம் மட்டுமே நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சரின் உரை மட்டுமே நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும். ஆனால் தொடர்ச்சியாக சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தும் நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என பல்வேறு தரப்பினரிடமும் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் என்பது வைக்கப்பட்டு வருகிறது. நேற்று தினம் கூட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சட்டப்பேரவையிலேயே அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதனிடையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலான தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு, சபாநாயகர் தேர்தல், அதன் தொடர்ச்சியாக இன்று பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான அந்த வழிமுறைகள் முழுவதுமாக நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முதல் முறையாக சட்டமன்ற நிகழ்வுகள் முழுவதுமாக நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவது பல்வேறு அரசியல் கட்சிகள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.